சர்க்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் செல்வியுடன் கூடி பாலாஸ் ஆன்மீகத்திற்காக அற்புதமான ஒரு பதிவில் சந்திக்குவதில் மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு அதாவது சொல்றது ஐயனுடைய கருணையில் என்னன்னு சொல்றது, நம்ம சொல்லி அப்படி ஒரு சந்தோஷத்தை நான் பட்டுட்டு இருக்கேன். அதே மாதிரி கருணை உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அமையணும். மிக விரைவில் சந்தோஷமா இருக்கணும் நீங்க எல்லாருமே. அதுதான் என்னோட வேண்டுதல். உண்மையில் அப்படி ஒரு பதிவு தான் இன்னைக்கு பதிவு. ஒரு சாமானியனை சரித்திரம் படைக்க வைத்த ஒரு அற்புத படைப்பு தான் இந்த பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். எப்படின்னு பாருங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம், என்னதை கேட்டுட்டு இருக்கோம். ஒரு சாமானிய மனிதன், கஷ்டப்படுறவர், ஒரு விளிம்பு நிலையில் இருக்கிற ஒரு மனிதன் தனக்கான வேண்டுதலை ஐயனிடம் வைத்து சகலமும் ஐயனிடம் இருந்து பெற்றார் அப்படின்னா, வாங்கிட்டார் அப்படின்னா எவ்வளவு பெரிய அதிசயம், ஆச்சரியமா இருக்கும். நினைச்சு பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி எனக்கு. இதெல்லாம் நீங்க பார்க்கணும். கேட்டு அந்த இடத்துக்கு போய் ஐயனுடைய பாதங்களை, அந்த கணக்கம்பட்டி மண்ணில் மிதிச்சு ஐயனுடைய பாதங்களை வணங்கி சரணாகதி ஆகணும். அதற்காகத்தான் இந்த பதிவு. சரிங்களா? அப்படி ஒரு பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நம்மளுடைய சேனலை கருணை கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதான் ஐயனுடைய இந்த புகழ் நிறைய பேருக்கு போய் சேரும், நிறைய பேர் பயனடைவாங்க. அதை மறக்காம அப்படியே பார்த்துட்டு போகாம சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே, இன்னைக்கு செஷன்ஸ் என்ன சார்? இன்னைக்கு என்ன சார் சொல்ல வரீங்க? அதுதான் ஒரு சாமானியனை சரித்திரம் படைக்க வைத்த ஒரு சர்க்குரு. நம்ம சர்க்குரு அப்பா எப்படி சார் இது? ஆமாம், அப்படித்தான். சாதாரணமாக நம்ம ஒட்டஞ்சத்திர பக்கம் அவருடைய சொந்த ஊர், அம்பிளிக்கை பக்கத்தில் விளாம்பட்டி நினைக்கிறேன். அவருடைய சொந்த ஊர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் தான் தன்னுடைய அனுபவங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க. ப்ரூஃபோட அப்படியே எடுத்து சொல்லியிருக்காங்க. அவருடைய அந்த ப்ரூஃபை கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க, நம்ம விரிவாக பேசலாம். சரியா? வாங்க கேட்டுட்டு வாங்க. சர்க்குருவே சரணம். சர்க்குரு நிகழ்த்திய அற்புதங்களை பாலாசார் அண்ணாவிடம் சொல்வதற்காக உண்மையான நிகழ்வுகளை பாலாசார் அவர்களிடம் சொல்லி நமது சர்க்குரு பக்தர்கள் அவர்கள் இந்த நிகழ்வை தெரிந்து கொள்வதற்காக பாலாசாரியிடம் இதை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒட்டஞ்சத்திரம் பகுதியை சேர்ந்தவர். நான் சர்க்குருவுடைய கோவிலுக்கு எனது மகன் 10th படிக்கும் பொழுது போய் அந்த சீவ சமாதியில் பின்புறம் உட்கார்ந்து ஐயாவை வேண்டி 10th 490 மார்க் எடுக்க வைங்க ஐயா என்று எனது மகன் வேண்டினான். அதே மாதிரி ரிசல்ட்டில் 490 எடுக்க வைத்தார் ஐயா, நம் சர்க்குரு ஐயா. எல்லாரும் கார் வச்சிருக்காங்க, எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுங்க ஐயா என்று அந்த காரை தொட்டு வழங்கினேன். அதே போல் எனக்கு அருமையான ஒரு நல்ல புது காரை வாங்கி கொடுத்தார் ஐயாவை. நினைத்தாலே என்னுடைய கண்களில் கண்ணீர் தான் வருகிறது. இன்றைக்கு நான் இந்த அளவுக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணமே என்னுடைய ஐயா தான். இன்னைக்கு ரியல் எஸ்டேட் தொழில் செஞ்சு இன்னைக்கு நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறேன். என்னுடைய சர்க்குரு தான் இன்னைக்கு என் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். என்னைக்கும் அவரை நான் உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். எனது குடும்பம் எப்போ நன்றி கடன் இருக்கும். பாலாசார் அண்ணா மூலம் இதை நான் நம் பக்தர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறேன். கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தது பாருங்க. என்ன சொல்ல வரேன் நான் அன்னைக்கு இருந்தா அதுதான். அந்த அன்று முதல் இன்று வரை நான் சொல்வது என்னன்னா, ஐயன் நினைத்தால் அப்படிங்கிற நேரத்தில் ஒரு சாமானியனை சரித்திரம் படைக்க வைக்கலாம். அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஒட்டஞ்சத்திர பகுதியை சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி, அம்பிளிக்கை பக்கத்துல ஊரு. அவர் என்ன பண்ணிட்டு கிளாசிக் போலோ டீஷர்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு சாதாரண தொழிலாளி. சரிங்களா? கஷ்டப்படுறாரு. குழந்தை ஒரே ஒரு பையன் இருக்கான், குடும்பம் இருக்கு, சிரமப்பட்டு இருக்காரு. இந்த காலகட்டங்களில் சர்க்குருவினுடைய கருணையால நம்ம வீடியோவும் பார்த்துருக்காரு. பையன் என்னன்னா 10th எழுத போறாராம். நம்பிக்கை பாருங்க. நான் அதை தான் சொல்றேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. ஐயன் எப்படிப்பட்ட மகான், எப்படிப்பட்ட பரபிரமம் என்பதை உங்களுக்கு நான் சொல்லத்தான் இந்த பதிவு. சரிங்களா? சும்மா கிடையாது. நான் அவ்வளவு விஷயத்தையும் உங்களுக்கு நான் அற்புதமாக படைத்திருக்கிறேன். இதையும் சேர்த்து சொல்கிறேன். 10th எழுதுறாராம், கூப்பிட்டுட்டு போறார். பிள்ளையும் ஒய்ஃபையும் கூப்பிட்டுட்டு 3 பேர் போறாங்க ஃப்ரீயான இருக்கிற நாளில். ஐயனுடைய ஜீவ சமாதிக்கு பின்பக்கம் உட்காந்து வேண்டுறாரு, வணங்குறாரு, ஒரு கண்ணீர் விடுறாரு. பையன் 10th எழுதுறானே அப்படின்ட்டு.
அந்த பையன் கேட்டானா, தாத்தா எனக்கு 490 மார்க், இதை கொஞ்சம் அப்படியே நினச்சி பதிவு பண்ணி மனசில் வச்சுக்கோங்க, 490 மார்க் எனக்கு வேணும்னு அந்த பையன் தன்னுடைய கருத்தை ஐயனுடைய பாதங்களில் வச்சிருக்கான். இவர் ஒரே ஆச்சரியம், 490 மார்க் நம்ம மகன் எடுக்க முடியுமா, தெரியுமில்லே நமக்கு பிள்ளைங்கள் எப்படி அப்படின்னு. பட் அந்த பையன், ஐயன் எனக்கு தாத்தா எனக்கு கொடுப்பார், நான் நல்லா படிப்பேன் எழுதுவேன், சர்க்குரு எனக்கு அந்த தருவார் அப்படின்னு சொல்லிட்டு போய் 10th எக்ஸாம் எழுதுறாருங்க. என்ன சொல்றது நம்ம சொல்லி, அப்படி ஒரு அற்புதம். 10th அந்த பையன் 500க்கு 490 மார்க் எடுத்திருக்கான்னு சொல்லி அவர் பதிவு பண்ணியிருக்காரு. நான் சொல்லலை, இதை தன்னுடைய மகனுக்கு நேர்ந்ததை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவர் பையன் அக்ரி முடிச்சுட்டு அற்புதமான ஒரு பொசிஷன்ல இருக்கார் அவர் சொல்லி பதிவு பண்ணியிருக்கார். சரி, அவருக்கான கிருஷ்ணமூர்த்திக்கான சொந்த வாழ்க்கையில என்ன நடக்குது, ஒரு சாமானியனை எப்படி ஒரு சரித்திரம் படைக்க வைத்தார் அப்படின்னு சொன்னா, கஷ்டம் விலகி வராரு. அந்த கிளாசிக் போல டீஷர்ட்ல இருந்து வெளியே வந்து ஊர்ல ஒரு சின்ன சின்ன வேலைகளை செய்யறாரு. ஒரு நல்ல மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்குது. லேண்டிங் புரோக்கர்ஸ், அதாவது நிலம் வாங்கி விற்கிறதுல அதில் மெல்ல 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 கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வராரு. தன்னுடைய உழைப்பை போடுறாரு. சர்க்குருவை விடாம, நான் அதை தான் சொல்றேன், எந்த ஒரு சூழ்நிலையிலும் சர்க்குருவை விடாம தொடர்ந்து ஐயனை வழிபட்டு கொண்டே வருகிறார். அவர் பதிவு பண்ணியிருக்காரு, நான் எப்பயுமே விடுறதில்லை ஐயனை, தொடர்ந்து வழிபட்டு இருக்கேன் சார். உங்க வீடியோ பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். தொடர்ந்து ஐயனை நான் வழிபட்டுட்டே வருவேன். அங்க போகும்போது நான் ஒரு கோரிக்கை வச்சேன். அவர் சொல்றார், ஐயனுடைய சுத்தி வரும்போது அந்த கார், ஐயனுடைய ஆமணி கார் நிற்குது இல்லைங்களா, அதை தொட்டு பார்த்துட்டு சொல்லுவார் அப்படியே, ஐயனே எல்லாரும் கார் வச்சிருக்காங்க, உங்களை மாதிரி எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்க கூடாதா சார். அவர் பதிவு பண்ணியிருக்காரு சார். நான் மக்களுக்கு பார்த்தா ஒரு வித்தியாசமா தெரியும். கண்டிப்பாக சர்க்குருவிடம் உண்மையான மனசார ஒரு குழந்தைத்தன்மையோட வேண்டும் போது ஒரு தகப்பன் தன் குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை போல செய்வார். அவர் வேண்டியிருக்காரு, எனக்கு ஒரு கார் இருந்தா நல்லா இருக்கும். உயர்ந்து வராரு, காரு, அந்த போட்டோ பாருங்க. பாத்தீங்கன்னா இந்த கார் தான் குடும்பத்தோட இன்னைக்கு எடுத்து அனுப்பிச்சிருக்காரு. புது கார், ஷிஃப்ட் கார் அவருக்கு வாங்கக்கூடிய ஒரு தகுதியை, அந்த அற்புதமான ஒரு சூழ்நிலை ஐயன் அந்த நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. இதைத்தான் நான் உங்களுடைய எண்ணங்களில் பதிவு பண்றேன். மூட நம்பிக்கை அல்ல இது. ஆன்மீகத்தில் இதுக்கு ஒரு மிகப்பெரிய பரபிரமம், ஒரு என் ஞான வள்ளல் கொடுக்கக்கூடிய இந்த கலியுகத்தில் அற்புதமான ஒரு சித்தங்கள் தான் இந்த விஷயங்கள். உங்களுக்கு நடக்கணும், அவருக்கு நடக்கும். கிருஷ்ணமூர்த்திக்கு நடக்கும்போது உங்களுக்கு ஏன் நடக்காது? ஐயனை எப்படி வழிபட்டார்? அவரை சொல்றார், குழந்தைத்தனமாக ஐயனிடம் வேண்டினேன், குழந்தைத்தனமாக ஐயனிடம் கால்களை பற்றி கொண்டேன், எனக்கு வேண்டியதை கேட்டதை கொடுத்தாருன்னு பதிவு பண்ணியிருக்கார். அதிசயம் இல்லையா? ஒரு சாதாரண கிளாசிக் போலோ ஒரு கம்பெனியில ஒரு இதில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சாதாரண தொழிலாளி இன்னைக்கு ஒரு முதலாளி, ஒரு காருக்கு அதிபதி, தன் மகன் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்காரு. சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து வந்து ஒரு அற்புதமான இடத்திற்கு சரித்திரம் படைத்திருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய விஷயம். எனக்கு தரும்போது, அவருக்கு தரும்போது உங்களுக்கு தரமாட்டாங்களாங்கிறத என்னோட கேள்வி எப்பயுமே. என்ன பண்ணணும்? அதுக்கு நீதி, நியாயம், தர்மம், சர்க்குருவினுடைய வேலை வாக்கியது. நல்ல மனசுக்கு யாருக்குமே எந்த மனிதனுக்கும் தீங்கு நினைக்க வேண்டாம். முடிஞ்சா 4 பேருக்கு உதவி பண்ணுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க. சாமி, யாராவது உங்களுக்கு கண் தெரிஞ்சா ஏழைகளோ கஷ்டங்கள் ரோட்ல கஷ்டப்படுறவங்களை பார்த்தா வாங்கி கொடுங்க. என்னுடைய பணி அதுவாகத்தான் இருக்கிறது. நானும் செல்வியும் நீங்கள் தரும் அற்புதமான அந்த உதவியினால அந்த இல்லாதவங்களுக்கு உணவுக்கு தேவை, உணவே கிடைக்கலைங்கிற மக்களுக்கு ஓடோடி தேடி போய் கொடுக்கிற காரணம் என்ன தெரியுங்களா? ஐயன் சொன்ன ஒரே வார்த்தை, பசிச்சவனுக்கு சோறு போடுறான், இல்லாதவனுக்கு செய்டா. அதைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இன்று கிருஷ்ணமூர்த்திக்கு கிடைத்தது போல உங்களுக்கும் கிடைக்கும். நிச்சயமாக ஐயனுடைய அருள் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் அவரை பரிபூர்ணமாக பற்றி கொள்ளுங்கள். இதே போல் ஐயனுடைய மீண்டும் ஒரு உண்மையான பதிவில் உங்களோடு சந்திப்பேன். உங்கள் அன்பு நண்பன் தேனியிலிருந்து தேனி பாலா செல்வியுடன் கூடி. வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.